ஓம் நம சிவாய. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு கோவில் மிக சக்தி வாய்ந்த கோவில். தெய்வம் பிரத்யட்சமாக அங்கே இருக்கார் அப்படிங்கிறத நீங்கள் உணரலாம். அப்படிப்பட்ட ஒரு கோவில். நான் எத்தனையோ கோவில் பதிவுகளை இந்த பக்தி சேனல் மூலமாக உங்களுக்கு வழங்கியிருக்கேன். இருந்தாலும் இந்த கோவிலை பற்றி சொல்கிற போதும், இந்த கோவிலை நான் அங்கே நடராஜரை தரிசனம் செஞ்சபோது எனக்கு ஏற்பட்ட அந்த உணர்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்ம பொதுவாக சொல்லுவோம் காஞ்சிபுரத்தில் இல்லாத கோவிலா அப்படின்னு. பட்டு நீங்கள் கும்பகோணம் போய் பாருங்கள். அங்கே இருக்கிற கோவில்களுக்கு நிகராக வேறு ஒரு மாவட்டத்தில் கோவில் இருக்காது. ஒன்றுன்னும் வரலாற்று சிறப்பு மிக்கது. இதை தவிர அந்த அரசன் கட்டினான், இந்த அரசன் கட்டினான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதையும் தாண்டி ஒவ்வொரு இடத்திலும் தெய்வம் பிரத்யட்சமாக வந்து மன்னருக்கும் மக்களுக்கும் தரிசனம் கொடுத்த ஸ்தலம் தான் அங்கே நிறைய இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் என்னை மெய்சிலிர்க்க வைத்த கோவில். அப்படியே அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு கூட தோணுச்சு. சரி, இதை எப்படி இந்த கோவிலுக்கு நான் போனேன், முதல்ல நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? நான் என்ன பண்ணேன், கும்பகோணத்தில் தங்கிட்டு அங்கேருந்து இந்த கோவில் கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கோவில் 22 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டிலேருந்து புறநகர் பஸ் ஸ்டாண்ட், அங்கேருந்து வடமட்டம் அப்படிங்கிற ஒரு பஸ்ஸை பிடிச்சேன். கிட்டத்தட்ட 21 கிலோமீட்டர் பிரயாணம். ரொம்ப ஒரு இயற்கை கூட கடவுள் தான் இல்லையா? 2 பக்கமும் வயல்வெளி தான். அப்படியே ஒரு பஸ்ஸு மட்டும்தான் போகலாம். குறுக்க ஒரு ஆட்டோவோ காரோ வந்தால் 2 பேரும் எங்கே கொஞ்சம் பெரிய இடம் இருக்கோ அங்கே வழி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அப்படிப்பட்ட ஒரு குறுகலான மிக குறுகிய இடமாக தான் இருந்தது. பட் அதே நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டை நம்ம பாராட்டணும். எல்லா குக்கிராமத்துக்கும் பஸ் இருக்குது. அது நம்ம இந்தியாவில் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. ஸோ நான் அதை வடமட்டங்கிற ஊருக்கு போயிட்டேன். அங்கே போயிட்டு அங்கே சின்ன ஊர் தான், பட் அங்கே பூக்கடையெல்லாம் இருக்குது. சுவாமிக்கு வீட்டில் அவங்க பூவெல்லாம் வாங்கிட்டாங்க. அப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்கினோடனே கண்டக்டர் சொன்னார், சார் நடந்தே போயிடலாம் சார் அப்படின்னாரு. பட்டு நடந்தே போனால் கூட சில இடங்களுக்கு நம்ம சௌரியமாக போனால் தான் அங்கே இறைவனை நிதானமாக சோர்வில்லாமல் நம்ம பார்க்கணும். அதுக்காக நான் அங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சேன். பக்கத்தில் 1 கிலோமீட்டர் தான். அதுவும் திருப்பியும் ஒரே ஒரு குறுகலான இடம். இந்த 21 கிலோமீட்டர் போனோம் இல்லையா, பக்கத்தில் ஆறு நம்ம கூடயே பாஞ்சு, காவேரி ஆறு பாஞ்சு அப்படியே கூடவே வருது. எப்பேற்பட்ட காட்சிகள்! இந்த இயற்கையை ரசித்து கொண்டே தான் நான் அடுத்தது இறைவனை ரசிப்பதற்காக போனேன். அங்கே போனேன். இப்போ நம்ம அந்த இடத்த பற்றிலாம் பார்க்கலாம். இந்த இடத்துல இருக்கிற அந்த கிராமம் இருக்கே, ரொம்ப புகழ்வாய்ந்த கிராமம். ஆனால் ரொம்ப ரிமோட் பிளேஸில் இருக்குது. பாத்திமா சமூகம் அப்படின்னு ஒரு சமூகம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு 18 கிராமம், அதில் இது ஒரு கிராமம். இப்பேற்பட்ட ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு கோவிலா நினச்சி பார்க்க முடியல. என்னால் நினச்சி பார்க்க முடியல. கோவில் பிரம்மாண்டம் அப்படிங்கிறத விட அங்கே இருக்கிற அந்த சிலை, தத்ரூபமான சிலை, தெய்வீக சிலை என்னை அப்படியே உலுக்கி எடுத்துருது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ நம்ம மெதுவாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறைவனை பார்க்கறதுக்கு போகலாமா? ஓம் நம சிவா. நான் சொன்னேன் இல்லையா, இந்த கிராமத்துக்கு இந்த கோவிலை பார்க்க போகும்போது 2 புறமும் வயல்வெளின்னு அந்த அழகை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. பக்கத்துலேயே ஆறு நம்ம கூடவே இறைவனை நோக்கி அதுவும் ஓடி வருது. ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு அது. பஸ்ஸை விட்டு இறங்கி அடுத்தது ஆட்டோ பிடிச்சிட்டேன். இப்போ அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த தெருவை நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. பழங்காலம் மாறாமல் அது அப்படியே இருக்கிறத பார்த்தா ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த கிராமங்கள் இன்னும் அழியாமல் இருக்கிறத நினச்சி மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. இதோ இப்போ இந்த கிராமத்து உள்ளே இருக்கிற வீடுகள்லாம் பார்க்குறோம். இங்கே நிறைய டிவி சீரியல், சினிமா ஷூட்டிங்லாம் நடந்ததாக சொல்கிறார்கள். அது பார்க்குறம்போது தெரியுது. அதேமாதிரி அழகெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் இருக்குது அப்படிங்கிறம்போது ஆச்சரியமாக இருக்குது. இந்த கிராமத்து வீடுகளை பார்த்ததுக்கப்புறம்
நம்ம இறைவனை பார்க்க போகலாம். என்ன ஒரு அழகு பாருங்க. நல்ல காற்று, தூய்மையான காற்று. இங்கெல்லாம் இருந்தால் நோய் நொடி என்பதே வராது அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்காக பக்தி டிவியின் மூலம் இந்த இடத்திற்கெல்லாம் கூட்டி நீங்கள் பார்க்காத இடத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியை, இறை பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த வீடை பாருங்கள், பர்டிகுலராக எவ்வளோ பிரம்மாண்டம், எவ்வளோ நீளம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு 21 கிலோமீட்டர், கும்போணம் டவுனிலிருந்து 21 கிலோமீட்டர் தள்ளி இந்த கிராமத்தில் இப்படிப்பட்ட ஒரு கோவிலா அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே கிடைத்த அந்த தெய்வீக உணர்வை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ நம்ம பார்க்குறது கோவில் குளம். எவ்வளோ ஒரு அழகான பிரம்மாண்டமான கோலம். ஆஹா பாருங்கள், தண்ணி நிரம்பி வழிகிறது. எவ்வளோ பெரிய கோவில் குளம். இந்த குளத்துக்கு பெயர் பூமி தீர்த்தம் அப்படின்னு பெயர். இப்போ அடுத்து நம்ம கோவில் உள்ள பிரகாரத்தை சுற்றி வரோம். இங்கே இருக்கிற மூலவர் பெயர் உமா மகேஸ்வரர், அம்மன் பெயர் அங்கனவள்ளி. இப்போ நம்ம பிரகாரத்தை சுற்றி வரோம். இப்போ நம்ம கோவில் வரலாற்றை பார்ப்போம். ஓம் நமச்சிவாய. ஒரு சமயம் வரகுண பாண்டியன் என்ற மன்னன் என்ன செய்கின்றான், அவருடைய கனவுல முதல் நாள் இறைவன் சிவபெருமான் எனக்கு நடராஜர் சிலையை அமைத்து கொடு அப்படி என்று சொல்கின்றான். அந்த மன்னன் என்ன செய்கின்றான், தனது அரண்மனையில் இருக்கும் சிறந்த சிற்பியை கூப்பிட்டு நடராஜர் சிலை ஒன்றை வடிவமைக்க சொல்கின்றான். அதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து தருகின்றான். 90 நாட்களுக்குள் இதனை நீ முடித்து விட வேண்டும் என்று சொல்கின்றான். சிற்பி சிறந்த சிவபக்தன், இறைவனை வேண்டிக் கொண்டு வேலையை ஆரம்பிக்கின்றான். அவன் ஒவ்வொரு முறையும் இறைவன் சிவபெருமானின் சிலையை செய்யும்போது ஏதேனும் ஒரு குறை அந்த சிலையில் வந்துவிடுகின்றது. 2 அடி 3 அடி என்று செய்கின்றான். அப்படி அவன் செய்த சிலைகள், குறைபாடுள்ள சிலைகள் கூட அங்கே வரிசையாக அந்த கோயிலிலே வைத்திருக்கின்றார்கள். அதனையும் நான் உங்களுக்கு காட்டப் போகின்றேன். இப்படி ஒவ்வொரு சிலை செய்தும் அது சரியாக அமையவில்லை என்று அவன் வருத்தத்திலே இருக்கின்றான். 90வது நாள் நெருங்கப் போகின்றது. மன வருத்தத்தில் இருக்கின்றான். நாளை ராஜா பார்த்தால் நான் சிலையை செய்யவில்லையே என்று அவன் கோபப்பட்டு எனக்கு ஒரு ராஜ தண்டனை கொடுப்பான். அதிலிருந்து நான் எப்படி தப்பிப்பேன் என்று மன வருத்தத்தில் ஏக்கத்திலே இருக்கின்றான். இப்பொழுது சிவபெருமான் தன் நாடகத்தை ஆரம்பிக்கின்றார். என்ன செய்கின்றார், மாறு வேடம் அணிந்து அந்த சிற்பியிடம் வருகின்றார். நான் இங்கு தாகத்துடன் வந்தேன், இங்கே யாருமே எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, நீயாவது நான் தண்ணீர் பருவதற்கு, தாகத்தை தீர்ப்பதற்கு தண்ணீர் கொடு என்கின்றார். விரக்தியில் இருந்த அந்த சிற்பி, இங்கே நான் தண்ணீருக்கு எங்கே போவேன், இங்கே நான் ஐம்பொன் சிலை வடிக்க என்னிடம் இருப்பது இதோ இந்த உலை குழம்புதான், அந்த ஐம்பொன் அந்த குழம்பு போல இருக்கின்றது அல்லவா, அந்த நீர்தான் இருக்கின்றது, இதனை பருகு என்று அவன் சொல்ல, இறைவன் என்ன சொல்கின்றான், எந்த நொடியும் தாமதிக்காமல் அந்த வினாடியே அந்த உலோக குழம்பை குடிக்கின்றார். குடித்து அங்கே தம்பதியாய் வந்த அந்த நடராஜர் சிலையாகவும் பார்வதி தேவி சிலையாகவும் அதாவது சிவகாமி சிலையாகவும் அங்கே மாறுகின்றார். அப்பேற்பட்ட அந்த சிறப்பு நடந்த அந்த காட்சியை, அந்த சிலையைத்தான் நீங்கள் இப்போது சற்று நேரத்தில் பார்க்க போகின்றீர்கள். தெய்வம் நேரடியாக தானே சிலையாக மாற்றிக்கொண்ட இடம்தான் இது. இதோ அந்த சிற்பி அமைத்த சிலையைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த நாள் மன்னன் வருகின்றான். அந்த சிலையை பார்த்து ஆச்சரியப்படுகின்றான். இவ்வளவு தத்ரூபமாக இறைவன் நேரே இருப்பது போல உன்னால் எப்படி செய்ய முடியும் அப்படி என்றபோது அந்த சிற்பி
இறைவனே நேரில் வந்து சிலையாக தன்னை மாற்றிக்கொண்டார் என்று சொல்ல, அதனை அவன் மறுத்து மன்னன் என்ன செய்கின்றான், தன்னுடைய வாளை எடுத்து அந்த சிற்பியை தாக்கப் போக அந்த வாளானது நடராஜரின் காலில் பட்டு இரத்தம் பீச்சி வருகின்றது. மன்னன் செய்வதறியாது தவறு செய்துவிட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று கதறுகின்றான். அப்பொழுது அவனை குஷ்ட நோய் தாக்குகின்றது. அப்பொழுது இறைவன் சொல்கின்றான், இங்கே வைத்தியநாத சுவாமி இருக்கின்றார், அவரை நீ 48 நாட்கள் வேண்டு, உன்னுடைய நோய் நீங்கும் என்று சொல்ல, அந்த வைத்தியநாத சுவாமியும் மன்னன் வேண்ட அவனுடைய நோய் தீர்கின்றது. அந்த வைத்தியநாத சுவாமி சன்னதியும் இந்த கோவில் உள்ளே இருக்கின்றது என்பது கூடுதல் செய்தி. நீங்களும் கண்டிப்பாக வாழ்விலே ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். இந்த கோவில் பிரம்மாண்டம் இல்லை, ஆனால் அங்கே நடராஜர் பிரத்யட்சமாக நேரடியாக உங்களுக்கு காட்சி தருகிறார். அந்த வாக்கியம் எல்லாருக்கும் கிடைத்திராது. இந்த கோவில் இருக்கும் ஊர் பெயர் கோனேரி ராஜபுரம். கும்பகோணத்திலிருந்து 22வது கிலோமீட்டர். உலகிலேயே உயரமான பஞ்சலோக நடராஜர் சிலை இந்த கோவிலில்தான் உள்ளது. அடுத்ததாக பாண்டிச்சேரியிலிருந்து வந்த சிவனடியார் கருணாகரன் அவர்கள் உடுக்கை வாசிப்பதை கேட்போம். ஓம் நம சிவாய. அடுத்ததாக சிவனடியார் சிவபக்தை அவர்கள் சங்கு ஊதுவதை நாம் இப்போது ரசித்து கேட்போம். தயவுசெய்து இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்யவும். உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன் மாற்றிக்கொண்டார் என்று சொல்ல, அதனை அவன் மறுத்து மன்னன் என்ன செய்கின்றான், தன்னுடைய வாளை எடுத்து அந்த சிற்பியை தாக்கப் போக அந்த வாளானது நடராஜரின் காலில் பட்டு இரத்தம் பீச்சி வருகின்றது. மன்னன் செய்வதறியாது தவறு செய்துவிட்டேன், இறைவா என்னை மன்னித்து விடு என்று கதறுகின்றான். அப்பொழுது அவனை குஷ்ட நோய் தாக்குகின்றது. அப்பொழுது இறைவன் சொல்கின்றான், இங்கே வைத்தியநாத சுவாமி இருக்கின்றார், அவரை நீ 48 நாட்கள் வேண்டு, உன்னுடைய நோய் நீங்கும் என்று சொல்ல, அந்த வைத்தியநாத சுவாமியும் மன்னன் வேண்ட அவனுடைய நோய் தீர்கின்றது. அந்த வைத்தியநாத சுவாமி சன்னதியும் இந்த கோவில் உள்ளே இருக்கின்றது என்பது கூடுதல் செய்தி. நீங்களும் கண்டிப்பாக வாழ்விலே ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு செல்லுங்கள். இந்த கோவில் பிரம்மாண்டம் இல்லை, ஆனால் அங்கே நடராஜர் பிரத்யட்சமாக நேரடியாக உங்களுக்கு காட்சி தருகிறார். அந்த வாக்கியம் எல்லாருக்கும் கிடைத்திராது. அடுத்ததாக பாண்டிச்சேரியிலிருந்து வந்த சிவனடியார் கருணாகரன் அவர்கள் உடுக்கை வாசிப்பதை கேட்போம். ஓம் நம சிவாய. அடுத்ததாக சிவனடியார் சிவபக்தை அவர்கள் சங்கு ஊதுவதை நாம் இப்போது ரசித்து கேட்போம். ஓம் நம சிவாய. இப்போது நாம் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த கோவில் இருக்கும் இடத்தின் ஊர் பெயர் கோனேரி ராஜபுரம். கும்பகோணத்திலிருந்து 26வது கிலோமீட்டர் உள்ளது. உலகிலேயே உயரமான ஐம்பொன்னால் ஆன நடராஜர் சிலை இங்குதான் உள்ளது. 8 அடி உயரம். நடராஜரின் தலைபாகத்தில் ராகு கேது இருக்கின்றார். அதனால் இது ராகு கேதுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, மனிதர்களுக்கு இருப்பது போலவே இந்த நடராஜர் சிலையிலையும் நீங்கள் நகங்களை பார்க்கலாம், மயிர்கால்களை பார்க்கலாம், இடது பக்க மார்பிலே மருவை பார்க்கலாம், நரம்புகளை பார்க்கலாம். அவ்வளவு தத்ரூபமாக உள்ளது. ஏன், கடவுளே சிவபெருமாளே பார்வதியுடன் இங்கு வந்து நடராஜர் சிவகாமியாக தன்னை
உருப்படுத்தி கொண்டார், சிலையாக மாற்றிக்கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு விசேஷ தலத்தை நீங்கள் பார்ப்பது என்பது நிச்சயமாக ஒரு பாக்கியம்தான். வயது முதிர்ந்தவர்கள், போக முடியாதவர்கள், பொருளாதார வசதி இல்லாதவர்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோவை பார்க்கவும் நிச்சயம் அதே பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கும் மூலவரின் பெயர் பூமிநாதர் என்று இன்னொரு பெயர் உண்டு. யாருக்கெல்லாம் வீடு மனை பாக்கியம் தடைபட்டு கொண்டிருக்கின்றதோ அவர்களெல்லாம் ஒரு முறை இந்த ஸ்தலத்திற்கு வந்து இறைவனை வேண்ட அந்த பாக்கியம் கிடைக்கின்றது. ஓம் நமச்சிவாய. உங்களின் ஆன்மீக பயணத்தில் சித்ரா பாலசுப்ரமணியன். தேங்க்யூ. நமஸ்காரம். ப்ளீஸ் ஷேர் மை வீடியோஸ் டு ஆல் யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் 250க்கும் மேற்பட்ட ஆன்மீக வீடியோக்கள் உள்ளது. அத்தனையும் கண்டுகளியுங்கள். ஓம்